இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வீடியோ ஒன்று ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. என்னன்னா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, பட் அவங்க ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் வந்து ஒரு அஃபேர் ரிலேஷன்ஷிப் இருந்துட்டு இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ எண்ட் ஆஃப் த டே என்ன ஆகுதுன்னா, ஒன்று ஹஸ்பண்டுக்கு ஏதாவது ஆயிடுது, இல்லை ஒய்ஃப்க்கு ஏதாவது ஆயிடுது. அந்த குழந்தை வந்து தனியாக ரோட்டில் நிற்கிது இல்லை, எப்படி நம்ம பார்க்கலாம்? இட்ஸ் ரியலி எ வெரி பேட் திங். இது என்ன அப்படின்னா, the two persons, the male and female, ரெண்டு பேருமே புரிஞ்சுக்கணும். ரெண்டு பேருமே அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர், ஒரு நாளைக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் உட்காந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். ரெண்டு பேருமே உட்காந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். கிட்ஸ் கூட உட்காந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். how was your day, what do you want, what happened today. இந்த மாதிரி நிறைய பேச்சுவார்த்தை வரும்போது ஆட்டோமேட்டிக்காக எஃபெக்ஷன், லவ் வந்துடும். ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அந்த குழந்தைய வந்துட்டு நிறைய சஃபர் ஆகாது. மொபைல் டைம் கம்மியாயிரும், குழந்தைங்களுக்கு கொடுக்குற மொபைல் டைம் கம்மியாயிரும். அது கம்மியாயிருச்சு அப்படின்னாலே வந்துட்டு நிறைய ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்பில் வந்து இந்த மேல், அதாவது ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் ஒய்ஃபுக்கு சீட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஒய்ஃபுக்கு தெரியாமல் ஹஸ்பண்டை சீட் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த விஷயம் நடந்துகிட்டே இருக்குல்ல. இப்போ ஜென்ரலைஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி டிவோர்ஸும் வந்து ஈஸியாக சோஷியல் மீடியாலே வெளிப்படுத்துறாங்க. அதெல்லாம் எப்படி பார்க்கலாம்? இதெல்லாம் நல்லதா ஃபர்ஸ்ட் இந்த ஜென்ரேஷனில்? இது வந்துட்டு எதுவுமே நல்லது கிடையாது. என்ன இப்போ நம்ம வந்துட்டு கோ ஆன் பண்ணிட்டே போயிடலாம். ஏதோ ஒரு இடத்துல we have to end it. நம்ம ஸ்டாப் ஆகியே தான் ஆகணும். மூவ் ஆன் ஆகிட்டே இருந்தால் எங்கே போனாலும் அது நமக்கு எண்ட் அப்பே ஆகாது. மூவ் ஆன் போயிட்டே இருக்கும். நம்மளுக்கு ஒரு பர்டிகுலர் இடத்துல நம்ம எண்ட் அப் பண்ணணும். அது வந்துட்டு நம்ம கிட்ஸுக்கும் நல்லது கிடையாது. ஆக்சுவலாக அவங்களோட மென்டல் ஸ்டேட்டஸ் அது எல்லாமே அஃபெக்ட் ஆயிரும். வாட் வி ஆர் டீச்சிங் த கிட்ஸ் வந்துட்டு பேடாக போய் முடிஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட் வர ஜென்ரேஷன், அதுக்கு நெக்ஸ்ட் வர ஜென்ரேஷன், இது இப்படியே ஃபாலோ ஆகிக்கிட்டே போகுது. அவ்வளோதான். ஸோ நம்ம வந்துட்டு கரெக்டாக ஒய்ஃப் வந்துட்டு ஹஸ்பண்ட் கூட கரெக்டாக இருக்கிறாங்க. ஒய்ஃப் ஹஸ்பண்ட்க்கு டைம் கொடுக்கணும், ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு டைம் கொடுக்கணும். அவ்வளோதான். ஸோ ஒரு ஃபேமிலி டைம் கிடச்சிருச்சு அப்படின்னாலே இது எல்லாமே ஸ்டாப் ஆயிரும். ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆயிரும். டைம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை.